ஓம் முருகா போற்றி. என் செல்லமே, என் செல்ல குழந்தையே, நாளை நீ எதிர்பாராத மகிழ்ச்சி உன்னை தேடி வரும். இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்டு சந்தோஷமாக தூங்கு. இன்று இரவு உன் கனவில் தோன்றி உன் கஷ்டத்திற்கு நல்லதொரு முடிவை சொல்வேன், கவலைப்படாதே. வாழ்க்கை என்றால் கஷ்டமான நேரம் என்பது எல்லோருக்கும் வரத்தான் செய்யும். உடனே அதற்காக சோர்வடைந்து முருகா எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று நினைத்து விட்டால் இந்த பூமியில் ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள். இருட்டில் இருந்து வெளிச்சத்திற்கு வரலாம் என்ற நிதர்சனமான உண்மை. வாழ்க்கையை கஷ்டத்தில் இருந்து விடுபட்டு நிச்சயம் வெளிவந்து விடலாம் என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும். வாழ்க்கையின் படிப்பை நீ வெளிச்சத்தில் உணரமாட்டாய் என் செல்லமே. இருளில் ஆழ்ந்து அதை உணரும்போதுதான் வாழ்க்கையை நீ உணருவாய். அதற்காகத்தான் நீ பயப்பட வேண்டாம் என்று சொல்கிறேன். உனக்கான பாதையில் நீ அற்புதமாக பயணிக்கப் போகிறாய் என்று நான் தீர்க்கமாக சொல்கிறேன். உனக்கான பக்கபலமாக இருந்து இந்த முருகப்பெருமான் உன் வாழ்க்கையில் சீரும் சிறப்புமாக பிரகாசமாக்கப் போகிறேன். நீயோ ஏதோ பெரிதாக நடந்தது போல் யோசித்து கொண்டே இருக்கிறாய் அல்லவா? தேவையில்லாமல் எதையும் மனதை போட்டு குழப்பிக்கொண்டு நீ யோசனை செய்ய வேண்டாம். கவலைகளுக்கு இடம் தராதே. மனதில் பக்குவமும் தைரியமும் இருந்தால் எந்த கஷ்டத்தையும் இலகுவாக கடந்து வந்து விடலாம். தன்னம்பிக்கையோடு இரு. உனது துயரங்கள் எல்லாம் விரைவில் முடிவுக்கு வரப்போகிறது. ஏனென்றால் இந்த முருகப்பெருமானின் வாக்கு என்றும் பொய்யாகாது. நீ இப்பொழுது அதிகமாக கவலைப்பட்டு கொண்டிருக்கும் விஷயத்திற்கு சீக்கிரமாகவே நல்லதொரு தீர்வு கிடைக்கப் போகிறது. நான் அளிக்கப் போகும் மகிழ்ச்சி சந்தோஷத்தை அனுபவிக்க தயாராக இரு. அந்த சமயத்தில் நீ செய்ய வேண்டிய அனைத்தையும் தடங்கள் இல்லாமல் செய்து கொண்டே இரு. அனைத்தும் உனக்கு நான் ஒவ்வொன்றாக தந்து கொண்டே இருக்கிறேன். நிச்சயமாக உன்னை தேடி அனைத்தும் வரும். ஏனென்றால் சோதனை தீர்ந்து வேதனை தீர்ந்து நீ செய்யப்போவது எல்லாம் சாதனை தானே. உன் வாழ்வில் பிரகாசம் மட்டுமே இருக்கும். கவலைப்படாதே. இப்போது நீ கவலைப்பட்டாலும் உன் எதிர்காலம் சந்தோஷமாக அமையும். உன் துயரங்கள் மறையப் போகிறது. நல்லவர்கள் என்றும் தோற்பதில்லை, புரிகிறதா? சந்தோஷமாக இரு என் செல்லமே. நான் இன்னொன்று சொல்லட்டுமா? இப்பொழுது பார்த்தேயானால் பலரும் எப்படி உழைக்காமல் செல்வம் மட்டும் சேர்க்க வேண்டும் என்று யோசிக்கிறார்கள். அப்படி சேரக்கூடிய செல்வங்கள் பார்த்தேயானால் நம்மக்கிட்ட நிலையாக இருக்குமா? நிச்சயமாக இருக்காது அவர்களிடத்தில். இன்னும் ஒரு சிலரை பார்த்தால் எவ்வளவுதான் உழைத்தாலும் அவர்களிடம் செல்வம் சேர்ந்தே நிற்காது. தேவையற்ற வீண் செலவுதான் ஏற்படும். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த முருகப்பெருமானின் மந்திரம் என்ன தெரியுமா? மனசார அவரை நாம் நினைத்து தினமும் ஓம் முருகாசரணம், ஓம் முருகாசரணம் என்று என்னை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டிய சூழ்நிலை. அந்த மந்திரத்தை தான் நான் சொல்லிக்கொண்டே இரு என்று சொல்கிறேன். என்னுடைய நாமத்தை சொல்ல சொல்ல செல்வ நிலையை அதிகப்படுத்தி கொடுக்கும். ஏனென்றால் என்னுடைய நாமத்திற்கு அவ்வளவு சக்தி உண்டு. இந்த மந்திரம் செல்வ நிலையை அதிகப்படுத்தி கொடுக்கும். இந்த உலகத்தில் கஷ்டமும் நிரந்தரமும் கிடையாது. கஷ்டப்படுத்தினவங்களுக்கும் நிரந்தரம் கிடையாது. எல்லாமே முடிந்து போகப் போகிறது. ஏனென்றால் நீ இழந்த நிம்மதியும் சந்தோஷமும் எல்லாம் திரும்ப கிடைக்கும் நேரம்தான் வந்து விட்டதல்லவா? நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடியப் போகிறது. உனது கஷ்டத்திற்கு கடைசி படிக்கு வந்து விட்டாய். எனக்கான துன்பம் என்ற இருண்ட காலம் முடிந்து இன்பங்கிற வெளிச்ச காலம் வரப்போகிறது உனக்கு. என் பார்வை உன்கிட்ட தான் இருக்கிறது. உனக்கு இருக்கிற எல்லா போராட்டத்தையும் கவலையையும் ஆபத்தையும் உன்கிட்ட இருந்து விளக்கக்கூடியதாக இருக்கும் என் பார்வை. கலங்காத என் செல்லமே. உன்னை நிலைகுலைய செய்கிற உன்னுடைய தோல்விகளில் இருந்து நான் உன்னை மீட்டு கொண்டு வருவேன். இக்கட்டான சூழ்நிலை முடிவுக்கு வரப்போகிறது. பிரச்சனையாக எடுக்காமல் சவாலாக எடுத்துக்கொள்ள கற்றுக்கோ.
நீ வருத்தப்படுகிற அளவுக்கு எல்லாமே தவறாக முடியாது. நிச்சயமாக சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள். நிச்சயமாக இன்னும் நாளை காலை உன்னுடைய மனவேதனை நிச்சயமாக தீர்க்கப்படும். உன் நிம்மதியை கெடுக்கும் பிரச்சனைக்கு இன்று இரவோடு இந்த முருகப்பெருமான் முற்றுப்புள்ளி வைத்து விடுவேன். கவலைப்படாதே. உனக்கு இருக்கிற பிரச்சனையை நினைத்து பல இரவுகள் நீ அழுதே தூங்கி இருக்கிறாய். உன்னோட நிம்மதிதான் என்னோட சந்தோஷம் என் செல்லமே. என்னோட செல்ல பிள்ளை நீ சந்தோஷமாகவும் நிம்மதியாக இருக்கணும் என்றுதான் உன்னிடத்தில் உனக்கான குறிக்கோளை பார்த்து பார்த்து செய்ய சொல்லி கொண்டிருக்கிறேன் உனக்கு. ஆகையால் எதற்கும் கவலைப்படாதே, எதுக்காகவும் நினைத்து வருத்தப்படாதே. நீ நினைத்ததெல்லாம் நடக்கப் போகிறதல்லவா? சட்டென என்னுடைய வேலை தொடு. உன்னுடைய பல நாள் கனவு நனவாகப் போகிறது. இதனால் வரை எதை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருந்தாயே அந்த பிரச்சனைக்கு இன்று இரவோடு முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறேன். நீ விருப்பப்பட்ட வாழ்க்கை உன்கிட்டேயே எடுத்துட்டு வந்து சேர்க்கப் போகிறேன் இந்த முருகப்பெருமான். ஆகவே நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழப்போகிறாய். ஏன் இப்படி கவலைப்பட்டு கொண்டு கண்ணீர் சிந்துகிறாய்? உன் அப்பாவையே மனதாலே நினைத்தாலே போதும் அல்லவா? உன் பிரச்சனையை தீர்த்து உனக்கானதை செய்வேன் நிச்சயமாக இந்த முருகப்பெருமான். உன்னுடைய பல நாள் கனவுகளை நிச்சயமாக நிறைவேற்றுவேன். ஆனால் நீ நினைக்கலாம், முருகா என்னை காக்க வைத்து கொண்டே தான் இருக்கிறீர்களே, கவலை எல்லாம் அப்படியே தான் இருக்கிறதே என்று நினைக்க வேண்டியதா தருணத்தில் நீ இப்பொழுது இருக்கிறாய். நிச்சயமாக என் செல்ல பிள்ளைக்கு செய்ய வேண்டிய காலம் இப்பொழுதுதான் வந்திருக்கிறது. அதனால் தான் சொல்கிறேன், இன்று இரவு எந்தவித கவலையும் இல்லாமல் நிம்மதியாக தூங்கு என்று. நீ தூங்குவதற்கு முன்னால் முருகா சரணம், முருகா சரணம், முருகா சரணம், முருகா முருகா என்று உன்னால் முடிந்தவரை மனதால் சொல்லிக்கொண்டே இரு. பிறகு நிம்மதியான தூக்கம் தன்னால் உன்னிடத்தில் வரும். உன் கனவில் இந்த முருகப்பெருமான் தோன்றுவேன் நிச்சயமாக. நாளை நீ எதிர்பார்த்த மகிழ்ச்சியான செய்திகள் உன்னை தேடி வரும்படி இந்த முருகப்பெருமான் உனக்கு அருள் பாலிப்பேன். இது முருகனின் சத்திய வாக்கு, அருள் வாக்கு. ஆம் செல்லமே, நாளைய விடியல் நல்லதாக இருக்கும். அதற்கான வேலைகளை இந்த முருகப்பெருமான் செய்ய தொடங்கிவிட்டேன். பிறகு நன்றி சொல்ல என் ஆலயத்திற்கு நீ வருவாய் என் செல்லமே. உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அதுவும் நன்மையாகவே இருக்கும். ஓம் முருகா சரணம், ஓம் முருகா சரணம், ஓம் முருகா சரணம்.